வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தாறுமாறான ப்ரொமோ 3 வந்திருக்கு. நான் காலையிலே சொல்லியிருந்தேன், இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்குன்னு. ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா உருட்டுங்கன்றது சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கிடையாதுங்க, இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு. இப்போ வந்துருச்சா. ஸோ உருட்டுன்னு சொன்னவங்களுக்கா இந்த வச்சுக்கோங்க தான் என்னுடைய பதில். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. அதுதான் வந்து ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கோட்டையில் யாருமே இல்லை, அது பக்கத்தில் அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுலே நீங்கள் இருந்தீங்களே தவிர வேறு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ரஞ்சித் சார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருடைய இயல்பான ஒரு கேமுக்கு மீறி அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணார். காலையிலேருந்து நம்ம லைவ் பார்க்குறோம், லேடிஸ் கிட்ட வந்துட்டு அவரால் பண்ண முடியல. முத்துக்குமன் அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாப்புல. பட் ஜென்ஸில் வந்துட்டு ஜெஃப்ரியை ஃபுல்லாக பிளாக் பண்ணதுலேருந்து சரி, அந்த கோட்டையை பாதுகாக்கிறது சரி, நேற்றுமே அவரோட பெஸ்ட்டு தான் கொடுத்தார். அப்புறம் வந்து திரும்ப ரஞ்சித் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னால் தானேங்க நான் வருவேன் அப்படின்றது. அந்த கோட்டையிலேருந்து நான் வரணும்னா நீங்கள் சொன்னால் தானே வர முடியும், இல்லைனா யாராவது வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அது என்னோடய சின்சியரிட்டிங்க, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்போது இவங்க வந்துட்டு திரும்ப ஒத்துக்க மாட்டுறாங்க. திரும்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அந்த கோட்டையை விட்டுட்டு போயிருந்தேன்னா எல்லோருக்கும் அது வந்து பிரச்சனையாக போயிருக்குல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களே, நானும் மனுஷன் தாங்க, எல்லோரும் சத்தம் போடுறப்போ நான் எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்போ ஜாக்லின் வந்துட்டு, ஏங்க உங்களுக்கு முதல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லைன்றாங்க. இந்த வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இது வந்து அவங்களுடைய அந்த ஒரு சிந்திக்கிற திறனை, அவங்களோட கேரக்டரே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ அவர் வந்துட்டு அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. நான் வந்துட்டு அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் அந்த முதல்ல வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமுக்குள்ளே உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப ஒரு சொல்கிறார், வார்த்தையை பதிவு பண்ணாதீங்க, வார்த்தையை யோசிச்சு கரெக்டாக பிரயோகம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு போது திரும்ப இவங்க வந்து விட மாட்டாங்க. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்போது இவர் வந்து டென்ஷன் ஆகிறார். இன்னும் எப்போ பார்த்தாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னையை கேட்டிங்கன்னா, ரஞ்சித் சாரை விட இவங்க 2 பேருமே நல்லா தான் பண்ணாங்க, அது உண்மை. ஜாக்லினாக இருந்தாலும் சரி, ரயானாக இருந்தாலும் சரி, அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவரை விட பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க அந்த ஒரு டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக வந்துட்டு அடுத்தவங்களை மட்டப்படுத்தி அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணமான்றது என்னோடய கேள்வி. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கலாம்னா, நான் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே உங்களை விட நல்லா பண்ணோம், அது உங்களுக்கே தெரியும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் மேபி அவர் விட்டு கொடுத்துருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, நீங்கள் வந்து சும்மா வந்துட்டு யாருமே இல்லாத இடத்துல போய் கோட்டையை பாதுகாட்டு இருந்தீங்க அப்படின்லாம் சொல்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவர் சும்மா நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஜெஃப்ரி அவர் மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜெஃப்ரியை அவங்க 2 பேரும் போட்டு போராட்டி எடுத்துருப்பார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு அவங்கள மனசை நோக்கடிச்சு அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நீங்கள் வாங்கி ரயான் கொடுக்கணுமான்றது என்னோடய கேள்வி. ஏன்னா ரயானுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்கள வந்து கேவலப்படுத்தி இவங்கள மட்டப்படுத்தி பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்துட்டு ரயான் வந்துட்டு இவங்கள அடுத்து போகிறான்றதை தாண்டி ரயானால் இவங்களுக்கு கெட்ட பேர் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, அதை யோசிக்கவே மாட்டுறாங்க. நிறைய நேரங்களில் தேவையில்லாமல் போய் சப்போர்ட் பண்ணதே இவங்களுக்கு கெட்ட பேர் இது வரைக்கும் வந்திருக்கு ஜாக்லினுக்கு. இப்பயும் அந்த மாதிரி ஒரு பேர் தான் வருது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஜாக்லினையோ ரயானையோ யாருமே குறைய சொல்லலை, ரஞ்சித் சாரை விட 2 பேரும் நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் அதை ஒரு காரணமாக காட்டி அடுத்தவங்களுடைய அந்த இயலாமையை வந்துட்டு அங்கே குத்தி சொல்லணுமான்றது என்னோடய கேள்வி. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.